ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி டே 9. இன்றைக்கி மார்னிங் வந்து சுறுசுறுப்பாக எழுந்து சூப்பராக வந்து நான் க்ரீன் டீயோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி டே வந்து எனக்கு என்னென்னு தெரியல, கொஞ்சம் பிளெஸ்ஸிங்காகவே இருக்குது எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டேன். அதுவும் இல்லாமல் குக்கிங் ஒர்க்கெலாம் வந்து சிம்பிளாக பண்ணிக்கலான்ட்டு ஒரு பிளானும் பண்ணிட்டேன். அதனால் ஒர்க்கு கம்மியாயிடுச்சுனாவே மைண்டு ஃப்ரீ ஆகிடும். செகண்ட் டைமும் நான் வந்து க்ரீன் டீ எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு காலையில் லேட்டாக தான் எல்லாமே பாப்பாவுக்கு ரெடி பண்ணணுனால நான் இது நிறையவே எடுத்துக்கினேன். நெக்ஸ்ட் வந்து பாப்பா எல்லாருமே வந்து என்னோடய சிஸ்டர் ஊருக்கு போகிறாங்க. அங்கே வந்து கோவிலில் வந்து திருவிழா மாதிரி இருக்குது. அதுக்காக வந்து அடம் பண்ணி அம்மா கூட்டுன்னு போயிட்டு இருக்காங்க. 2 பேருமே. ரித்வின் வந்து வீட்டில் விட்டுட்டு அவனுக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன். குழந்த ஒண்டி அனுப்பத்துக்கு மனசு வரல. ஆனால் 2 பேரும் மட்டும் அவங்களே அனுப்பத்துக்கு எனக்கு மனசு வரல. அதனால் எப்படியோ பர்மிஷன் வாங்கி கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அனுப்பிச்சிட்டு நான் வந்து சாம்பார் சாதம் வந்து குக்கர்லேயே பண்ணேன். ரித்வினுக்கு வந்து சாம்பார் சாதமும் முட்டையும் வச்சு ஊட்டி விட்டுட்டேன். நான் பாயில்டு எக்கு தான் இன்றைக்கி எடுத்துக்கினேன் ப்ரோட்டீனுக்காக. சூடாக சாப்பிட்டா தான் இது நல்லாயிருக்கும். அதனால் சிம்பிளாக நானும் இவரும் ரித்வின் மட்டும்தான். ஆனால் சிம்பிளாக 1 பாட் ரைஸ் மாதிரி பண்ணிட்டேன். இதுதான் வந்து லன்ச். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தண்ணியும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லன்ச் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு மறுபடியும் ஒரு க்ரீன் டீ குடிப்பேன். அது குடித்து முடிச்சுட்டு மறுபடியும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 இருக்கும். அந்த டைமில் ஒரு க்ரீன் டீ எடுத்துக்கிறேன். இது எடுக்கிறதுனால வந்து எனக்கு நல்லாவே எனர்ஜியாகவும் இருக்குது. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது நல்லாவே. அந்த கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் வர டைமில் நான் நல்லாவே இது இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் கண்ட்ரோலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock ஆகிடுச்சி. டைம் போயிட்டே இருக்குது. எனக்கும் போர் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சி. பாப்பா எல்லாம் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நானும் இவனும் மாற்றி மாற்றி விளையாடிட்டு இருந்தாலும் எங்களுக்கு ஒரே போர் அடிக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். அவன் ரைம்ஸ் வச்சு பார்த்துட்டே இருந்தான். வீடெல்லாம் தொடச்சேன். வீடு தொடச்சிட்டு போட்டிக்கெல்லாம் தொடச்சிட்டு ஒரே மைண்ட் வந்து அப்செட்டாகவே இருக்குது. ஏன்னா வேலைலாம் இல்லைனா கூட பசங்களெல்லாம் வீடு எப்படி இருக்கும் அதுதான் எனக்குமே. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. ரித்வின் நானும் இருக்கிறோன்ட்டு. இருந்தாலுமே ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அவங்கள. அப்புறம் ரித்வின் கிட்ட விளையாடிக்கிட்டு அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு அவனும் எவ்வளோ நேரம் தான் என் மூஞ்சே பார்த்துட்ருப்பான். அவங்க கூட சிஸ்டர்ஸ் இருந்தால் தான் சண்டை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அவங்க டேடி என்ன பண்ணிட்டாங்க, சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ரித்வினுக்கு வந்து ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது செம்மையாக இதில் ஒரு மியூசிக் வந்துச்சு. ரேபிட் வந்து மேலே ரேபிட் ஐஸ்கிரீம் வண்டி மாதிரி. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா பபிள்ஸு. அது பேட்ரி தான் ஃபுல்லாக. அந்த பேட்ரி போட்டு நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா அதிலேருந்து பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா லைட் எது சாங் வரும். நான் வந்து சாங் வந்து இது எல்லாமே கட் பண்ணிவிட்டேன். வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு வந்து அந்த துப்பாக்கி இருக்குது பார்த்திங்களா, அது அமுக்கிறதுக்கு வலிக்கும்ல. இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது வந்து அவனுக்கு வந்து டைம் பாஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 6 மணி ஆக போகுது. அந்த டைமில் வந்து இது வாங்கிட்டு வந்து கொடுத்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க அக்காவை கேட்க ஆரம்பிச்சிருவான், அழுக ஆரம்பிச்சிருவான். அதனால் அவனுக்கு டைம் பாஸாக இருந்துச்சு. இன்றைக்கி டே வந்து இப்படி தான் வெயிட் லாஸ் எனக்கு போச்சு. பாப்பா எல்லாம் மிஸ்ஸிங்காக போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.